எதிர்க்கட்சிகளை அரசியல் ரீதியாக முடக்கிவிடலாம் என்ற நோக்கத்தில் அமலாக்கத்துறையை பாஜக கைப்பாவையாக வைத்துக் கொண்டுள்ளது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காமன்வெல்த் வழக்கில் நீதிமன்றம் சுரேஷ் கல்மாட்டி உள்ளிட்டவர்கள் மீது கூறிய குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க மத்திய புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை தவறிவிட்டதாக கூறி அனைவரும் நிரபராதிகள் என தீர்ப்பு கூறி விடுவித்திருக்கிறது என்றும், இந்த தீர்ப்பு பாஜகவின் அவதூறான ஊழல் அரசியலின் மீது மிகப்பெரிய சமட்டி அடியாக விழுந்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை பதிவு செய்கிற வழக்குகளில் 93% எதிர்க்கட்சிகள் மீதுதான் தொடுக்கப்படுகிறன என்று அவர் விமர்சித்துள்ளார். மத்திய புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை ஆகிய அமைப்புகளை பாஜக கைப்பாவையாக வைத்துக் கொண்டு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை அரசியல் ரீதியாக முடக்கிவிடலாம் என்ற முனைகிற நேரத்தில், டெல்லி நீதிமன்றம் சுரேஷ் கல்மாட்டி உள்ளிட்டவர்களை நிரபராதிகள் என விடுவித்திருப்பதன் மூலம் மன்மோகன் சிங் ஆட்சி மீது சுமத்தப்பட்ட அவதூறு குற்றச்சாட்டுகள் தவிடுபொடியாகிவிட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார்.